சுகமாய் இருப்பதற்கு வேண்டி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சுகமாக இருப்பதற்கு வேண்டி கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைச்சிருக்கிறாரு. எந்த விதமான மாற்றம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்தோடும் நீதிமானவர்கள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பார். அல்லேலூயா. நாட்களில் சங்கீதம் 84:5 எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச வசனம். சங்கீதம் 84:5 உன்னில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் கொண்டிருக்கிறவர்களும் முதல் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் நாம் பலன் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனிடத்தில் என்ன செய்யணும்? பலன் கொள்ள வேண்டும். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ வேதத்தில் எக்கச்சக்கமான பாக்கியவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா பாக்கியவான்கள் லிஸ்ட் தான். அல்லேலூயா. அப்புறம் ஒரு சங்கீதம் இருக்கு பைபிள்ல, ரொம்ப சின்ன சங்கீதம் 117. அல்லேலூயா. அதில் முதல் வசனமே என்னது? கர்த்தருடைய வேதத்தில் நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எங்கிருந்த பசங்க இருக்காங்க, சங்கீதம் 119 தான் படிச்சுட்டு இருக்காங்க. அல்லேலூயா. இந்த நாட்களில் தமிழ்ல வசனம் சொல்றேன்னு தான் வந்தால் ட்ரை பண்ணணும்னு தெரியாது. தாசன் நீங்கள் அங்கே ஒரு 126 வசனம் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். வேதத்தில் நம்ம பிரியமாக இருக்க வேண்டும். 2 பேர் 3 பேர் நாமத்தினால எங்கே போடுவீங்களோ அங்கே நான் என்ன செய்வேன்? உங்கள் நடுவில் நான் இருப்பேன் சொன்னவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கதை பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. நீ சொல்லுது ஒன்றது வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அல்லேலூயா. அப்ப சேனைகளுடைய கர்த்தருடைய வாசஸ்தலம் என்று முதலாவது சொல்லக்கூடிய இடத்தில் அங்கே இடைவிடாத ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்கே கேராபீன்கள் என்ன செய்யறாங்க? 2 அவ்வாறு செட்டைகள் உள்ளவர்கள் 2 செட்டைகளால் தங்கள் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து கொண்டு. அல்லேலூயா. ஒரு கோழி முட்டை இந்த முகத்தையும் காலையும் மடைக்கு மூடிட்டா ஒரு கோழி முட்டைக்கு சிறகு வச்ச மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மூடி இருக்கிற சிறகும் அதிலெல்லாம் உள்ளும் புறமும் கண்களால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. அங்கே சொல்றாங்க, அவங்க அதை பார்த்துட்டு ஒரு கேருபீன்களை பார்த்து, சேராபீன்களை பார்த்து சொன்னாங்க. அவங்க பார்த்து சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தன்னு சொல்லும் போது அவங்களும் என்ன செய்யறாங்க? ஆமென், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தன்னு சொல்லி ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன். அல்லேலூயா. பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் மகா பரிசுத்தமானவர். அல்லேலூயா. அப்ப முதலாவது வாசஸ்தலம் சொல்லும் போது அவருடைய பர்மனன்ட் பிளேஸ் அதுதான். எங்க? சீயோன் தான். அதுக்கு பேர் முதலாம் சீயோன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்புறம் தேவன் என்ன செஞ்சார்? இந்த பூமியில மனிதர்களுக்கு சட்டதிட்டங்களை கொடுத்து மோசையின் மூலமாய், அல்லேலூயா, சீனாயிலே வேதத்தை கொடுத்து அதை சீயோனில் கொண்டு வந்து வைத்தார்கள். அல்லேலூயா. மோசைக்கு எங்கே கொடுத்தார்கள்? வேதத்தை சீனாயில் கொடுத்தார்கள். அதை உடன்படிக்கை பெட்டியில என்ன செஞ்சாங்கன்னா சீயோனில் கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த சீயோன் சொல்ற 2வது சீயோன் சொல்ற இடம் தான். அல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு காண்பித்த மோரியா மலை. அல்லேலூயா. அப்புறம் 1:28ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு காண்பித்த ஓர்னானின் களம் என்கிற மோரியா மலை. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் சாலமோன் சொல்றாரு, என் தகப்பனுக்கு காண்பிக்கப்பட்டது, என் தகப்பன் முன்குறிக்கப்பட்ட ஓர்னானின் களமாகிய மோரியா மலையிலே தேவனுடைய ஆலயத்தை கட்ட துவங்கினார் போடுறது. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் ஓர்னானின் களமும் மோரியா மலையும் ஒன்று. அந்த இடத்திலே என்ன செஞ்சாங்க? அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க?
ஆலயத்தை கட்ட துவங்கினார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாடு வந்த பொழுது இரண்டாம் சீயோனை திரட்சியை கர்த்தர் இரண்டாக கிழிச்சது, சிலுவையில் முடிஞ்சதுன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அல்லேலூயா, அந்த இரண்டாம் சீயோனாய் இருக்கிற அந்த திரட்சியை கர்த்தர் என்ன செஞ்சாரு? மேல இருந்து ரெண்டா கிழிச்சிட்டு அல்லேலூயா, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாமல் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற யாருடைய உள்ளத்திலும் வந்து அவர் தங்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. இதுதான் மூன்றாம் சீயோன். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் தான் என்னது? மூன்றாம் சீயோன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாம் சீயோனில் இருப்பது மாதிரியே தேவன் என்ன செய்யறாரா? தேவனை அண்டிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு, தேவனை நம்பி இருப்பவர்களுக்கு, தேவனை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முதலாம் சீயோனில் இருப்பதை போலவே மூன்றாம் சீயோனாகிய நம்முடைய இருதயத்திலும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. மேல இருக்கிற மாதிரியே எங்க அப்பா எனக்குள்ள இருக்காரு. அல்லேலூயா. மேல இருக்கிற மாதிரியே எங்க அப்பா எனக்குள்ள இருக்கிறதுக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை மரணத்தின் பலியாக, கிருபாதார பலியாக, இரத்தம் சிந்தும்படியாக எனக்கு வேண்டி அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார். குமாரனுடைய கரையும் பெரியது. அல்லேலூயா. அந்த குமாரனை அனுப்பின அவருடைய மேலான பிதாவின் நோக்கம் பெரியது. அல்லேலூயா. பெரிய நோக்கத்தை தம்முடைய குமாரனை கொண்டு நிறைவேற்றி காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மளை இருதயம் திருக்கும் கோணலும் மாறுபாடுமாய் இருந்த இருதயத்தை கர்த்தர் கேட்டு நாம் அவரை நம்பும் பொழுது அந்த இருதயத்தை அவர் நேராக்கி செவ்வைப்படுத்தி அதை தாம் வாழக்கூடிய மூன்றாம் சீயோனாக அதை அவர் பொறுப்படுத்திக் கொண்டார். அல்லேலூயா. மூன்றாம் சீயோன் சும்மா வந்துட முடியாது. அல்லேலூயா. அங்க இருக்கிற மாதிரியே இங்க இருக்கிறவனா அவர் சொல்றது ஒண்ணுதான், நான் பரிசுத்தர் ஆகிய நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். என்னை தொழுது கொள்கிற நேரமெல்லாம் நீ எப்படி இருக்கணும்? பரிசுத்த அலங்காரத்தோடு என்னை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு விரும்புகிறதே பரிசுத்தம் மட்டும்தான். பரிசுத்தம் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு வேலை கிடையாது. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல அன்பு குறையாது. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தாழ்மை குறையாது. பரிசுத்தம் இருக்கிற இடத்தை விட்டு தேவனே போக முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தம் இருக்கிற இடத்தை விட்டு யார் போக முடியாது? தேவனே போக முடியவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை சேனைகளின் கர்த்தாவே. அல்லேலூயா. சொல்ல போற செய்யுமா? சேனைகளின் கர்த்தாவே உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அதுக்கு சொல்லணும், சேனைகளின் கர்த்தாவே. இருதயத்தில் கை வச்சு சொல்லணும், உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அல்லேலூயா. அவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் உனக்கு கொடுக்கல சமாதானத்தை, ஏன் சமாதானத்தை உனக்கு தரேன். அல்லேலூயா. அவருடைய சமாதானம் ராஜரீக சமாதானம். அல்லேலூயா. அவருடைய சமாதானம் மிகுந்த வல்லமையுள்ள சமாதானம். அல்லேலூயா. அவருடைய சமாதானம் யாரும் எடுத்து போட முடியாத சமாதானம். அல்லேலூயா. அவருடைய சமாதானம் இந்த நாட்களிலே எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லேலூயா நம்மோடு கூட நிற்க செய்யும். அல்லேலூயா. அதனாலதான் அவருக்கு பேரு சமாதான பிரபு. சமாதான பிரபு உள்ள வந்து உட்கார்ந்தாருன்னா அவருடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமா இருக்கும். அல்லேலூயா. பக்கத்துல முகத்தை பாருங்க, இன்பமா இருக்காரு. அல்லேலூயா. எப்போது இன்பமா இருக்கணும். அல்லேலூயா. துன்பத்தை வச்சுக்கிட்டே போராடிக்கிட்டு இருக்க கூடாது. துன்பத்தின் முகத்தை என்ன செய்யக்கூடாது? எடுத்து தோல்ல போட்டு அலையக்கூடாது. அல்லேலூயா. துன்பத்தின் முகம் இருக்குன்னு தீக்கி அவர் பாதத்தில் தீக்கி போட்டுட்டு, ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு வைங்க. அல்லேலூயா. அவர் சோழர்களை கொண்டு வந்தது கர்த்தத்துவம், கிங்டம். அல்லேலூயா. அவருடைய கிங்டம் அவர் சோழர்களை சுமந்து கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு மனம் திருப்பி இதுக்குள்ள போன்னு சொல்லி அவருடைய ராஜ்யத்துக்குள் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை. இந்த பூமி இருக்குது, இந்த பூமிக்குள்ள ஒரு இடம், விசேஷமான இடம். அல்லேலூயா. இந்த பூமிக்குள்ள ஒரு விசேஷமான இடம். அந்த இடத்தை சுற்றி பெரிய மாளிகை,
அதை சுத்தி பெரிய பாதுகாப்பு, அதை சுத்தி அக்கினி பாதுகாப்பு, அதை சுத்தி தூதர்கள் பாதுகாப்பு, இப்படியெல்லாம் போட்டால் யாரும் உள்ள போக முடியுமா? உள்ள போக முடியுமா? உள்ள போக முடியாது. அப்படிப்பட்ட பாதுகாப்புகள் தான் நீங்களும் நானும் இருக்கிறது. உலகத்துக்குள்ள உலகம் பொருளாதாரங்கள் கிடக்குவது உண்மை. ஆனால் எனக்கு வேண்டி கர்த்தத்துவத்தை தோளில் சுமந்து கொண்டு வந்தவர், அவருடைய ராஜ்யத்தில் என்னை மனம் திரும்பி அதற்குள்ளே அழைத்தவர், என்னை பரிசுத்தவானாக, நீதிமானாக, அவருடைய ஊழியக்காரனாக, அவருடைய சனாதிபதியாக, அவருடைய சொந்த செல்ல பிள்ளையாக உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு கொடுக்கப்பட்டது குமாரனுடைய ஜீவன், இதுக்கு கொடுக்கப்பட்டது குமாரனுடைய ரத்தம். அல்லேலூயா. அந்த ரத்தத்தினாலே என்னை கழுவி, அந்த ரத்தத்தினாலே என்னை உறவாக்கி, அந்த ரத்தத்தை 1:2 படி என்னை அந்த ரத்தத்தை தெளித்திருக்கிறார். ரத்தம் தெளிக்கப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, ஆண்டவரே எங்கள் பிதாக்களை போல நாங்கள் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அரதேசினா நாடோடி, அல்லேலூயா. பரதேசினா சொந்தம் இல்லாதவன். அல்லேலூயா. ஏன் எனக்கு நம்முடைய குடியிருப்போ அப்போ இங்க அரதேசியும் பரதேசியும் தான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரும் அரதேசிகளும் பரதேசிகளும். அரதேசின்னு என்ன தெரியுமா? மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 18, 19, 20 படி ஊழியம் செய்யறவங்க அரதேசி. அல்லேலூயா. அதை வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 18 ஆண்டவர் மத்தேயு 28ல 18 பாருங்க. 18, 19, 20. அப்பொழுது இயேசு அப்பொழுது இயேசு எங்க வந்தார்? எதை பேசுறாரு? எங்க வந்து பேசுறாரு? பக்கத்துல வந்து பேசுறாரு. அப்ப நம்ம தூரமா போயிடக்கூடாது. நம்ம எங்க போயிடக்கூடாது? அவர் வந்து பக்கத்துல வந்து பேசும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? படகு நடிக்க ஓடிடக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சமீபத்தில் வந்து யாரை பார்த்து? என்னை பார்த்து. ஓகே, வெரி குட். அவர் சமீபத்தில் வந்து என்னை பார்த்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் யாருக்கு? இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்யணுமா? நீங்கள் அரதேசிகளாய் புறப்பட்டு போய் பரதேசியாய் தங்குங்கள். நீங்க என்ன செய்யணுமா? அரதேசியாய் புறப்பட்டு போய், நீ நாடோடியாய் புறப்பட்டு போய் என்ன செய்யும்? பரதேசியா தங்கு. அல்லேலூயா. நான் போன விட்டு வரும்போது பரதேசிக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன். என்னது? பரதேசி இருந்தது ஃபாரினர். அல்லேலூயா. நல்லா நம்ம பூமியில நம்ம யாரு? நம்ம ஃபாரினர். அல்லேலூயா. அதான உண்மை. விளக்கார இங்க வந்தா நம்ம என்ன சொல்றோம்? ஃபாரினர்ஸ். அல்லேலூயா. அப்போ நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறோம்? வந்து இங்க வந்து அவர் கொண்டு வந்திருக்கிற ராஜ்யத்துல இமைப்பொழுது நேரம் வரைக்கும் அதில் தங்கி இருக்கிறோம். அவன் அல்லேலூயா. அது வரைக்கும் இருந்து வேலை செய்யறோம். அல்ல நீங்கள் புறப்பட்டு போய் அரதேசி வேலை என்னதான்? நீ ஊழியம் செய்யணும். நீ ஊழியம் செய்யற வரைக்கும் உனக்கு இந்த பூமி சொந்தம் கிடையாது. இந்த பூமியிலுள்ள ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறது உன்னுடைய திருப்பணி, உன் தலையில் மேல் இருந்த கடமை. அது அவருடைய இரத்தத்தினால் சம்பாதிச்ச சபை. அந்த இரத்தத்தில் நீ கழுவப்பட்டாய் என்றால் அதற்கு நன்றியாக கைமாறாக நீ அநேக ஆயிரங்களை தேவனுக்கு வேண்டி கொண்டு வருவதற்கு ஜெபிக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். இதுதான் தேவனுடைய சமூகத்தில் பெரிய வேலை. ஆண்டவருக்கு எது புரியும் தெரியுமா? ஒரு ஆத்மாவை நீ பரலோகத்துக்கு கொண்டு வந்துட்டனா உன்னை ரொம்ப வச்சு கொண்டாடுவார். அல்லேலூயா. உன்னை கொண்டாடுறதே எதுக்கு? ஆத்மாவை அவர் சமூகத்தில் கொண்டு வரணும். ஒரு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப ஆத்மா எங்க போயிடக்கூடாது? ஆத்மா பாதாளத்தை பார்த்து போயிடவே கூடாது. அல்லேலூயா. நம்ம எங்க இருந்து விடுவிக்கப்பட்டோம்? அங்க இருந்து விடுவிக்கப்பட்டோம். மீண்டும் அங்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஆத்மா விலையேறப்பட்டது. ஆகையால் உங்களுடைய என்னுடைய ஆத்மாவுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்திருப்பார் என்றால் அழிந்து போகிற வாக்குக்கு எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட ஜனங்கள் ஒரு நாள் நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு வேண்டி கண்ணீர் விடும்படியாக உங்களையும் என்னை தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு வேண்டி நேரம் செலவழித்து முழங்காற்படியிட்டு ஊழியம் செய்யும்படியாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அவர்களை திடப்படுத்தும்படியாக பலப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார்.
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கொஞ்சமா இருக்கும்போது நிறைய பேசுவார் ஆண்டவர். அப்புறம் நிறைய கூட்டம் வரும்போதுக்கு அதை பயங்கரமா பேசுவார். முதல்ல நீங்களும் நானே கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதான் இங்க 18 சொல்லப்படுது. 28 வாசிக்குமா? அப்பொழுது இயேசு பக்கத்தில் வந்து யாரை பார்த்து? நம்மளை பார்த்து, வானத்திலும் பூமியிலும் நம்முடைய தேவனுக்கு சகல அதிகாரமும் அதை சிலுவையில் மீண்டும் ஆதாமிலிருந்து பறிக்கப்பட்டது. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு அதை புடுங்கி எடுத்து விட்டார், அதை சம்பாதித்து விட்டார். இப்போ அதிகாரம் பிசாசுகள் அல்ல, அதிகாரம் இயேசுக்குள் இருக்கிறது. அந்த இயேசு எனக்குள் இருக்கிறார். இப்பொழுது அந்த அதிகாரம் எனக்குள் இருக்கிறபடினால நான் இயேசு நாமத்தில் பூமியில் எவைகளை கட்டுவேனோ, எவைகளை கட்ட வைப்பேனோ, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அந்த அக்கினியின் அபிஷேகத்தை கர்த்தர் என்னை வைத்திருக்கிறபடினாலே நான் நடமாடுகிற ஒரு பர்வதமாக, நடமாடுகிற அக்கினி ஸ்தம்பமாக நீங்களும் நானும் நடமாட முடியும். அல்லேலூயா. எனக்குள் வைத்திருப்பது அக்கினியின் பிரமாணத்தை கர்த்தர் எனக்குள்ள அக்கினியின் பிரமாணத்தை வைத்திருக்கிறார். எனக்குள் வைத்திருக்கிற அக்கினி பிரமாணத்தை நான் சொல்லுவதற்கு கர்த்தர் பெந்தெகோஸ்தே நாளிலே அக்கினிமயமான நாமாக இறங்கி வந்தார். எனக்குள் இறங்கினவர் அக்கினிமயமானவர். ஆகியால் நான் பேசுவது அக்கினியின் பிரமாணம். அதை பேசுவதற்கு எனக்கு ஒரு நாவை தந்திருக்கிறார். என் இருதயத்தில் அக்கினியின் பிரமாணம் நிறைந்திருக்கிறது. அந்த இருதயத்தின் நிறைவினால் என் வாய் அக்கினி பிரமாணத்தை பேசும். அதில் விடுதலை உண்டு, அதில் சுகம் உண்டு, அதில் பிள்ளை சுனியத்துக்கு விடுதலை உண்டு. அதை பார்த்தால் பிசாசு ஓட ஆரம்பிக்கும், வியாதிகள் நீங்க ஆரம்பிக்கும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை ஒரு நம்மளை கொண்டு செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய். அவர் சோழர்கள் கொண்டு வந்த ராஜ்யத்துல நீங்கள் நானும் ஓடி சுகமாய் தங்கியிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் பின்ன எதுக்கு கவலை? பின்ன எதுக்கு கவலை? தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஒரே நிமிஷத்துல சொல்லுங்க, ஒரே நிமிஷத்துல அவரை போலவே மாறிடும். அதுக்கு அனுதினமும் பரிசுத்தமா வாழணும், அனுதினமும் கீழ்ப்படிதலா வாழணும். அல்லேலூயா. நீங்கள் நானும் அவரை போல வாழ்வதற்கு ஒரு செகண்ட் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு இமைப்பொழுது, இமைப்பொழுதுல அவரை போல வாழ்வதற்கு இந்த பூமியில அல்லேலூயா அவர் நடந்த மாதிரி சிலுவை எடுத்து நடக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கும். சிலுவையை சுமக்காதவன் சீசன் அல்ல. அல்லேலூயா. சிலுவையை சுமக்காதவன் அல்லேலூயா. அல்லேலூயா. முழங்கால் படியிடாதவன் அவருடைய சீசனும் அல்ல. அல்லேலூயா. காத்திருக்காதவன் அவருடைய பிள்ளையும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அது 5ஆம் வசனம், அதை 19 வாசத்துக்கு வாசி முடிச்சிடலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சகல ஜாதிகளையும், ஜாதிகள் இருக்காது இல்லையா? இருக்கு, ஆனா நீ பார்க்காத. அல்லேலூயா. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால என்னது நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீ உபதேசம் பண்ணி ஊழியம் செய்யணும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமோ நான் அனாதையா தனிக்கட்டையா நிக்கிறேன்னு நினைக்காத, நான் உங்களோட இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை. அல்லேலூயா. இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னா அநேக முழங்கால கண்ணீர் ஏற்கனவே சிந்திருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை. நான் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு வார்த்தை, ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு ஊர்ல ஒரு ஊழியக்காரர் வந்து அன்னைக்கு வந்து நல்ல மெசேஜ் எல்லாம் கொடுத்து பயங்கர விடுதலை, பயங்கர ஆத்துமாதாயம், நிறைய அற்புதங்கள், நிறைய அடையாளங்கள். அதை பார்த்து அவருக்கும் திருப்தியாகி போச்சோம். வீட்டில் போய் ஆண்டவரே இவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சீங்களே, உங்களுக்கு நன்றி. அவன் சொன்னாரா, இது ஒருத்தருக்கு தான் வரதில்லை, இது ஒரு பாட்டியமா வருஷ காலமா உட்காந்து முழங்காலம் போட்டு கண்ணீர் வடிச்சு இந்த பட்டணத்தை ஆசைப்படுறீங்க, இந்த பட்டணத்துக்கு வேண்டி தொடுங்க, இந்த பட்டணத்தில் உள்ள ஆத்மாக்கள் எல்லாம் எனக்கு தாங்காதவரே, எந்த ஊழிய
உனக்கு 30 நாள். அல்லேலூயா. யார் கிடவது? அடையாளம் தெரியாத நபருக்கு என்னதான் அவங்களுடைய முழங்காலும் அவங்களுடைய கண்ணீரும் அவங்களுடைய கரையும் தான். அல்லேலூயா. இத்தனை ஜனங்களை ஆயத்தப்படுத்தி, அல்லேலூயா, நீ எங்கெங்கோ ஆயத்தமா இருந்த உன்னை கொண்டு வந்து இங்க வந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் செஞ்சிருக்காரு, தந்திருக்காரு. அவர் சொன்னாலாம், ஷேர்ல பாதி கூட கிடையாது, 7க்கு 3 நாள். உனக்கு எத்தனையா? 7க்கு 3. அல்லேலூயா. அந்த பெரிய காரியங்களை நீங்கள் அறியாம உங்களுடைய கிராமங்கள்ல, அல்லேலூயா, உங்களுடைய பட்டணங்கள்ல, அல்லேலூயா, நீங்க உட்கார்ந்து நீங்க உங்க அரவீட்டை கூட்டிக்கிட்டு நீங்க உங்க தேசத்துக்கு வேண்டி நீங்க திறப்புல நிக்க கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தர முடியும், ஒரு பெரிய விடுதலையை தர முடியும். தேவனுடைய நோக்கமே எழுப்புதல். அல்லேலூயா. தேவனுடைய நோக்கமே ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும். தேவனுடைய நோக்கமே ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் சாமாதிபதியாக இருக்க வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டுல அந்த காரியத்தில் ஆண் என்றும் பெண் என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் எந்த வித்தியாசமும் இல்லாதபடி கர்த்தர் இந்த நாட்களில் எல்லாவரையும் உருவாக்குகிறார். இதற்கு பெயர் மணவாட்டி சபை. அல்லேலூயா. உங்க ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது, உங்க கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. ஐயோ ஆண்டவரே நாங்க, அல்லேலூயா, இப்பதான் வந்திருக்கோம், அல்லேலூயா. கர்த்தர் அதை சொல்லல, இதுக்கு முந்தி ஏகப்பட்ட ஜனங்கள் இதில் பிரயாணம் பண்ணி இந்த ஏரியாவுக்கு வேண்டி ஜோம் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் விளந்தால் படிக்கிட்டு இந்த தேசத்தை சந்திக்க மாட்டீரா, இந்த தேசத்தின் ஜனங்களை ரட்சிக்க மாட்டீரா என்று அவர்கள் எடுத்த உபவாசங்களும் செப்பங்களும் கண்ணீர்களுக்கும் கர்த்தர் பெரிய பிரதிபலனை கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த காத்திருப்பு தான் நமக்கு பலனை கொண்டு வருது. அல்லேலூயா. நாம் இந்த பூமியில் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பூமியில் எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், ஸ்தானாதிபதிகள், அவருடைய சொந்த பிள்ளை, அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திரசு, இதெல்லாம் இருக்கிறோம். ஆனா நீ ஒன்ன மறந்துடக்கூடாது, நீ அரதேசி, நீ பரதேசி என்பதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சரி, இப்ப 84 பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அல்லேலூயா. என் இருதயம் மிகுந்த சமாதானத்தினால் இருக்க வேண்டும், என் இருதயம் இன்பமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தரே அவர் எனக்குள் வந்து என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, பிதா குமாரன் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடு. அல்லேலூயா. அப்ப விடுதலைக்கு வேண்டி சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரன் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினார். ஆவியானவர் எங்குண்டோ, அல்லேலூயா, சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது சகல சத்தியத்தையும் அறிவீர்கள். இந்த சத்தியத்தினுடைய 3 நிலையை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, சத்தியமானவர் நமக்குள் வந்தால் அவர் விடுதலை ஆக்குவார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இது எங்க இருந்து நினைக்கிறீங்க? பாதாளத்திலிருந்து, பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மளை கொண்டு வந்து எங்க கொண்டு வச்சிருந்தாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துருவார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்த உடனே முதல் செய்கிற வேலை என்னதான்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பழகி, இது ஆவியானவருக்கு வாசலை திறந்து கொடுப்பது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய 1 Corinthians 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? அல்லேலூயா. அறிகிறீர்களா? அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், யாருக்கு இருக்கிறார்? அல்லேலூயா. இதை தாவீது தீர்க்கதரிசனம் சொன்னார். தாவீதுக்கு அது நிச்சயமான கிருபை இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட அத்தனைவருக்கும் கிடைச்சது. அல்லேலூயா. ஆவியானவர் என்னை கூட பேசினார், அவர் வசனம் என் ஆவியில் இருந்தது. ஆவியானவர் நல்ல சத்தமா சொல்லுங்க, அவர் வசனம். அல்லேலூயா. இருதயத்தை நிறைவினார். அல்லேலூயா. அப்போ இருதய நிறைவு என்ன இருக்கணும்? அல்லேலூயா. வசனம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம பேச 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 எபிரேயர் 4:12 படி கர்த்தருடைய வசனம் ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்கானதாயும் ஆவியை, ஆத்துமாவை, கணுக்களை, உருடுகளை பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகள், நினைவுகளை வகையிடக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனம் எப்படிப்பட்டதா? ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். அல்லேலூயா. வசனம்னா யாரு?
வசனம்னா யாரு? இயேசு. வசனம்னா யாரு? இயேசு. இயேசுனா யாரு? வசனம். அல்லேலூயா. வசனம்னா யாரு? இயேசுனா யாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் கேட்கிற எந்த காரியத்தையும் குமாரனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அதை அப்படியே செய்வார். யோவான் 16:15-16 அதை வாசிக்கும் போது 231 ஆலோசனையை கர்த்தர் அதுக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம சிலுவைக்கு போறதுக்கு முன்பு 231 ஆலோசனையை அவர் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. மேல போய் நமக்கு வேண்டி இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 73 விஷயங்களை திருப்பி 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 பிதாவின் இடத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அதுதான் யோவான் 17ஆம் அதிகாரம். அல்லேலூயா. அப்போ உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் உண்மையிலே எப்படி பலன் கொள்ள முடியும்? எப்படி பலன் கொள்ள முடியும்? சொல்றது சொல்லிட்டே போங்க, எதுக்கு சும்மா கேட்கறீங்க அப்படின்னா. அல்லேலூயா. நம்ம புரிஞ்சுக்கணும்ல, உண்மையிலேயே பலன் கொள்ளுகிற மனுஷன் வாய்ப்பு. எப்படி பலன் கொள்றது? பலன் வரும். அப்புறம் அவர் வழியில் நடக்கும்போது பலன் வரும். அப்புறம் அவ்வளவுதானா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல உயர எழும்புவார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும், அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு தேவ சமூகத்துல நீங்க கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு புது பலனை தருகிறார். அல்லேலூயா. அப்ப எப்ப காத்திருக்கணும்? புதுசா எப்பெல்லாம் தருவார்? புதுசா கர்த்தர் எப்பெல்லாம் தருவார்? அதுதான் புதிய பலனை. கிருபைதான் உங்களுடைய பலன். அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்றைக்கு சாப்பிட்டோம், அந்த சத்து இருக்குமா இருக்காதா? அதுக்கு 2 நாள் நீங்க சாப்பிடாம இருங்க, ஒரு வாரம் சேர்த்து சாப்பிட்றதுக்குள்ள பலன் ஓடி போயிடாது. அல்லேலூயா. அப்ப டெய்லி என்ன செய்யணும்? டெய்லி நீங்க பலமா இருக்கணுமா? ஆமென். நீங்க டெய்லி நீங்க பலமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? டெய்லி வசனம் படிக்கணும். டெய்லி ஆண்டவர் சமூகத்தில் காலையில காத்திருக்கணும். அல்லேலூயா. டெய்லி அந்நிய பாஷையில பேசணும். அல்லேலூயா. காசா பணமா? காசு கிடைக்குங்க, பணம் கிடைக்கும். அல்லேலூயா. மேல புதிய எருசலேமுக்கு சுத்தி எவ்வளவு தெரியுமா? 12 விதமான கற்கள் 70 அடி ஹைட்ல காம்பவுண்ட் சுவரே கட்டி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. எவ்வளவு? 70 அடி ஹைட்ல. அது பூமியோட ரொம்ப பெருசு. அல்லேலூயா. காம்பவுண்ட் சுவரே அவளை கட்டியிருக்காங்க. அதனுடைய அளவுகள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு சொல்லோவியம் அந்த இதுகளில் அன்னைக்கு படிச்சிருக்காங்க. அதில் போட்டிருக்க அந்த பைபிளில் உள்ளும் புறமும் உள்கூடு வெளிக்கூடெல்லாம் அளந்து பார்த்தா பூமியை காட்டில் 15 மடங்கு பெருசாக. நம்ம நினச்சிக்க புதிய அரசியல் நம்ம இதே மாதிரி இறங்கி வந்துடும் அப்படின்னு. அல்லேலூயா. இந்த பூமியை காட்டிலும் 15 மடங்கு பைபிள் இருக்கிறத சொல்றேன். 15 மடங்கு பெருசா. அதுக்கு காம்பவுண்ட் சுவர் எவ்வளவு? 70 அடி ஹைட்ல. அல்லேலூயா. 70 அடி ஹைட்ல பிரதான ஆசாரியர் மார்பதக்கம் போட்டிருந்தாங்க. அதில் இருக்கிற அத்தனை கல்லும், அல்லேலூயா, எவ்வளவு தண்டி இருக்குமா? ஒரு கல் இவ்வளவு பெருசு இருந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. அல்லேலூயா. இங்க தும்பாந்தோட வைரத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? நான் பெரியவன் நீ பெரியவன் போட்டி போட்டு இருக்கிறான். போடா, எங்க அப்பா எனக்கு கெட்டி வச்சிருக்கிற வைரங்கள்ல எனக்கு காப்பாடு சொல்ற. அல்லேலூயா. 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 வீதிகள்ல பொண்ணை போட்டு வச்சிருக்காரு. இங்க நம்ம மண் ரோட்ல தாளை போடுவாங்களா, சிமெண்ட போடுவாங்களா, நம்ம காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீ நடக்கக்கூடிய இடத்தை பொன் வீதியாக மாற்றி வைத்திருக்கிறது. உன்னுடைய காம்பவுண்ட் சுவர் என்ன செஞ்சா? இது ஸ்பெஷலா கட்டுறாரு. யோவான் 14ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் இருதயம் என் பிதாவின் வீட்டில் அப்படி இல்லாம இருந்தா நான் சொல்லியிருப்பேன். இருக்க போய் தான் சொல்றேன். அதனால அதை விட்டு நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு போய் நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். ஏற்கனவே இருக்குல்ல, அப்ப அதை தொடர. அப்ப என்ன செய்யறாரு? இன்னொரு இடத்தை கட்டிட்டு இருக்காரு. இந்த கட்டுற இடத்துக்கு பேர் தான் புதிய எருசலேம்.
அல்லேலூயா. அவர் கட்டுற இடத்துக்கு போயிடலாம். இதுவரைக்கும் நிறைய ஓடி முடிச்ச பரிசுத்தவான்களுக்கெல்லாம் ரொம்ப அலாட் ஆயிடுச்சு. ஆகலையா? ஆயிடுச்சு. நீங்க பரலோகத்துக்கு போகலாம். ஆனா புதிய சிறப்புல போகணும்னா ஒரு கரையை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பரலோகத்துக்கு போகலாம். அல்லேலூயா, பரலோகத்துக்கு போகலாம். ஆனா சேவாதி இருக்கிற இடத்தை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு கரையை கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இங்க சுக்கடாதனமா வாழ்ந்துக்கிட்டு சேவன் செய்யற சேவன் இருக்கிற இடத்துல போய் நான் பக்கத்துல கூட உட்காந்து நடக்காது. ஏன்னா கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். அவனவனுக்கு அளிக்கக்கூடிய பலனை அவர் கொண்டு வருகிறார். அப்ப இந்த பூமியில உங்க ஓட்டத்தை நிறைவா ஓடி முடிங்க, உங்க ஊழியத்தை நிறைவா செய்யுங்க. சின்னதோ பெருசோ, அல்லேலூயா, சின்னதோ பெருசோ, அவர் உங்க கையில ஒரு தாளந்து கொடுத்தா ரெண்டை தான் எதிர்பார்க்கிறார். ஆமென். உங்க கையில ஒன்றை கொடுத்தா நீ ரெண்டை உருவாக்கினா போதும். ரெண்டை கொடுத்தா நீ 4 உருவாக்கினா போதும். 5 கொடுத்தா நீ 10 உருவாக்கினா போதும். 10 உருவாக்கிட்டு அதோட நிப்பாட்டிடாத. 10 20 ஆக்கு. அல்லேலூயா. 20 என்ன செய்ய 40 ஆக்கு. அல்லேலூயா. 40 80 ஆக்கு. அப்படி கூடிக்கிட்டே போகும்போது கணக்கு வேற மாதிரி போயிடும். இதை நம்ம நாசியில சுவாசம் நிக்கிற வரைக்கும் இந்த வேலையை செய்து முடிச்சிடும். அல்லேலூயா. சும்மா நீங்க வந்தோம் கிறிஸ்தவனை வாழ்ந்தோம், நீங்க எதையோ ஒன்று செஞ்சோம், அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் போனோம் அப்படி கிடையாது. தேவ சமூகத்திலே நாம் உத்தமம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். நம்முடைய உண்மை உள்ளவர்கள் நம்பி தந்த சின்ன ஊழியத்தை அவருக்கு முன்பதாக பரிசுத்தமும் பிழையற்றதுமாக நாம் செய்து முடிக்கும் பொழுது இமைப்பொழுது நேரத்திலே தேவன் எனக்குரிய பிரதிபலனை கர்த்தர் எனக்காக கொண்டு வருவார். அல்லேலூயா. அதற்காக நமக்கு அளிக்கப்பட்ட அபிஷேகம் அக்கினி அபிஷேகம். அல்லேலூயா. அதற்காக கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை மகத்துவம் உள்ள வார்த்தை. அதற்காக நாம் யூஸ் பண்ணபடி தேவனுடைய கொடுக்கப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால் உடனடியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நம்மை போற்றுகிறபடியினால நாம் அசைக்கப்படுவதில்லை. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷம்னா என்ன தெரியுமா? இப்படி உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் விட்டா ஓடிடும். அல்லேலூயா. பாப்பா போயிடலாம் அப்படின்னா என்ன செஞ்சிடணும்? அவ்வளவுதான். அதை விட வேற சிலாக்கியம் கீழே புரியாம கத்துனால நீங்க பரவாயில்ல கீழே வந்துடக்கூடாது. நீங்க தொலைஞ்சு போயிடுவீங்க. அல்லேலூயா. கூப்பிட்டா மேல ஓடி போயிடும். அல்லேலூயா. கர்த்தரை விட இவங்களை பார்க்கறதுக்கு வேற யாராவது பெரியவங்க இருக்காங்களா? அவருடைய பிள்ளைகளை பார்ப்பார். அவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டி ஜீவனை கொடுத்தவர், ரத்தம் சிந்தினவர், அவங்களை எப்படி பராமரிக்கணும் தீர்மானிக்கிறது அவர் பார்த்துப்பாரு. இப்ப ஆண்டவர் வந்தா அல்லேலூயா போறது. இப்போ திடீர்னு அமெரிக்காவில் ஒரு வீடு விசா. அல்லேலூயா. அமெரிக்காவில் ஒரு வீடு ஒரு விசா கொடுத்து டிக்கெட்டையும் கொடுத்து இவ்வளோ நாளைக்கு நீங்கள் வந்து போங்க, வந்து போகிறதுக்கு இவ்வளோ பணம்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? கொஞ்ச நாள் அந்த ஊழியத்தையும் செஞ்சுட்டு வரேன்னு போக மாட்டோம். அல்லையா. அழிஞ்சு போகிற உலகத்திலே இப்படி போடணுன்ற ஒரு ஆசை இருந்தால் அழியாத நித்தியத்துக்கு அவருடைய வலது பக்கத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படணும். இவர் சொல்லிட்டாரு, விசா உனக்கு கேரண்டி, விசா உனக்கு கேரண்டி, வீடு உனக்கு அங்கே இருக்கு. எங்க இருக்கு? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு. அது இல்லாம ஸ்பெஷல் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கு. எங்க? புதிய எருசலேம். அல்லேலூயா. அதெல்லாம் அவர் என்ன ஆயுதப்படுத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி அவர் எழுந்து நின்று வருவதற்கு முதல்ல சாகர வரைக்கும் உத்தம வாழ்ந்தவனுக்கு அதில் உணவு கொடுக்கும். எங்க? புதிய எருசலேம். அல்லேலூயா. அதை நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்டியா அழகாக ஜலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஓ ஆமென் அல்லேலூயா. 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 அங்க ஒரு அல்லேலூயா கீதம் ஒன்று இருக்கு. சேனைகளின் கர்த்தாவே உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமாக இருக்கிறது. அல்லேலூயா. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயம்.
என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சிய கவனமாக இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி, ஜீவனுள்ள தேவனை பார்த்து, அல்லேலூயா, என்னை நோக்கி கூப்பிடு, அல்லேலூயா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான், அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை முதல்ல என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். ஜீவனுள்ள தேவனை என்ன செய்யணுமா? நோக்கி பார்க்கணும். ஜீவனுள்ள தேவனை நோக்கி நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது. ஆண்டவரை பார்த்த உடனே என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? கம்பீர சத்தம் இருக்கணும். அல்லேலூயா. என்ன சத்தம் நினைக்கிறீங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். என் இரட்சகராகிய தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். என்னை மீட்கும்படியாய் நம்முடைய ஜீவனை கொடுத்தவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். என் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக நான் பரிசுத்தனாய் இருக்க, பரிசுத்த அலங்காரத்தோடு நான் துதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை எனக்குள் அனுப்பினவரே, நீ பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று நாம் கம்பீர சத்தம் விட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். உன் வாயை விரிவாய் தர நன்மையினால் நிரப்பார். நீ கம்பீர சத்தம் போட போட, நீ கம்பீரமாய் ஊழியம் செய்ய செய்ய, அல்லேலூயா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஆனாலும் நான் உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை எனக்களே இந்த புதிய சிலர்களோட நோக்கமே. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை ஊழியர்கள் இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பா பரலோகம் போயிடணும். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்ப எனக்கு சொத்து வச்சிருக்கிறார். ஆனாலும் என்னுடைய சம்பாத்தியத்தில் தேவன் கட்டி தந்த ஒரு ரூம்ல போய் நான் உட்காரணும். அல்லேலூயா. அதுதான் புதிய எருசலேமில் ஒரு இடம். அங்க போகணுமா வேண்டாமா? அங்க போகணுமா வேண்டாமா? அப்ப நம்ம இங்க பிரயாசப்படணுமா வேண்டாமா? சம்பாதிச்சாதான் அங்க வீடு கட்ட முடியும், வேலை செஞ்சாதான் வீடு கட்ட முடியும். அல்லேலூயா. பிரயாசப்பட்டாதான் வீடு கட்ட முடியும். அல்லேலூயா. தேவன் சொன்ன இடத்துல நம்ம வந்து உட்கார்ந்து ஊழியம் செய்வது மாதிரி பெரிய தேவ சித்தம் வேற எதுவுமே வாழ்க்கையில கிடையாது. அது 5 பேரா இருக்கலாம், 10 பேரா இருக்கலாம், இல்லைன்னா மற்ற டைம்ல நீ தேவன் சொன்ன இடத்துல வந்து உட்காருங்க. அவ்வளவுதான். தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாலும் அதை செய்யுங்க. அல்லேலூயா. போய் கேரி தாட்டில் போய் உட்காருங்க. அங்க நான் கம்பெனிக்கு ஆள தேடிட்ட போனாரு இல்லையா? அங்க காக்கைகள் வந்து என்ன செஞ்சான்? காக்கைகள் வந்து என்ன குடிச்சான்? உணவு குடிச்சான். அப்பவும் கறி துண்டெல்லாம் கொடுத்துட்டு போச்சு. அல்லேலூயா. காக்கைகள் காக்கைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. காக்கா கையில வந்து யாரும் வாங்க முடியாது. ஆனா கர்த்தர் நினைச்சாருன்னா காக்காவை அனுப்பி நமக்கு சாப்பாடு கொடுப்பாரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் இருதயத்தை திருப்புகிறவர், அவர் தான் இருதயத்தை திருப்புகிறவர். அல்லேலூயா. அதனால என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. எத்தனை சொல்ல முடியும்? என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சங்கீதம் 22:3 சொல்லுது. அது அப்படி இருந்தாலும் முதலாம் சீயோனில் இருக்கிற நான் 3ஆம் சீயோனாகிய உனக்குள் வந்து உட்கார்ந்து நீ என்னை துதிக்கிறவர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவனே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவனே பரிசுத்தர். சரி, 3ஆம் வசனம். என் ராஜாவின் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கும் தகைவலான் குருவிக்கும் தன் குச்சிகளை வைக்கும் கூடும் கிடைச்சதே. உங்க பீடத்துல நீங்க இருக்கிறதுக்கு பக்கத்துல அடைக்கலான் குருவிக்கும் தகைவலான் குருவிக்கும் வைக்கக்கூடிய என்ன செஞ்சிச்சா? கூடும் கிடைத்தது. உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள், மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு வருகிறவங்கள நம்ம யார்? உங்களுடைய வீட்டில் இப்ப நம்ம எங்கதான் இருக்கோம்? மனம் திரும்பி இந்த பூமியில பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இது அவர் சோழர்கள் சுமந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. உங்களுடைய வீட்டில் வாசமாக இருப்பவர்கள் நீங்கள் நான் எங்க இருக்கோம்? அவர் வீட்டில் வாசமா இருக்கோம். அவர் நம்ம வீட்டில் வாசமா இருக்கார். நம்ம அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கார். சொல்லலாம், இது அவர் வீட்டுக்குள்ள வச்சுக்கோமே சபைய. நம்ம வெளியிலிருந்து வந்து அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு இணைய சொல்லப்படுறது பென்யமீன் பற்றி சொல்லப்படுறது. பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவர். அல்லேலூயா. உபாகமம் 33:12 வாசிக்கிற நேரத்துல உபாகமம் 33 33
12 பாருங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். அல்லேலூயா. இப்போ பென்யமீனை குறித்து அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். இந்த பென்யமீன் யாரா? கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. நமக்கு அடிக்கடி சொல்லுவேன். அல்லேலூயா. தீனால சேர்ந்த 12 பிள்ளைகள் யாக்கோபுக்கு பிறந்தவங்க. தீனால சேர்ந்த 12 பிள்ளைகள் யாக்கோபுக்கு பிறந்தவங்க. பென்யமீன் மட்டும் இஸ்ரவேலுக்கு பிறந்தவங்க. அல்லேலூயா. பென்யமீன் யாருக்கு பிறந்தாலே? இஸ்ரவேலுக்கு பிறந்தாரு. அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பேர் வச்ச பிறகு பிறந்தவங்க யாரு? இந்த பென்யமீன். அல்லேலூயா. அவங்கள யாருக்கு பிறந்தவங்க? யாக்கோபுக்கு பிறந்தவங்க. இவர் யாருக்கு பிறந்தவர்? இஸ்ரவேலுக்கு பிறந்தார். அல்லேலூயா. இந்த பென்யமீன் வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான். சிலுவைக்கு பிறகு பிறந்தவங்க. நம்மள யாரும் சிலுவைக்கு பிறகு பிறந்தவங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீங்களும் நானும் சிலுவைக்கு பிறகு பிறந்தவங்க. கொஞ்சம் நல்லதா சொல்லுங்களேன். நான் சிலுவைக்கு பக்கத்துல சொல்ற மாதிரி உட்கார்ந்துக்கோங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் சிலுவைக்கு பிறகு பிறந்தவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க யாரு? யாக்கோபுக்கு பிறந்தவங்க. அல்லேலூயா. சிலுவைக்கு முந்தி பிறந்தவங்களுக்கும் சிலுவைக்கு பிந்தி பிறந்தவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சிலுவைக்கு முந்தி பிறந்தவங்க எல்லாம் எதையெல்லாம் வாஞ்சித்தாங்களோ, ஆண்டவர் தரமாட்டேன்னு எதையெல்லாம் காக்கி பண்ணி கொடுத்தாரோ அதை எல்லாத்தையும் நம்ம கேட்காமலே நமக்கு தந்திருக்கிறார். அதனால எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல முற்பிதாக்களின் பெயரை பட்டியலிட்டு, விசுவாச மார்க்கத்தாருடைய பெயர்களை பட்டியலிட்டு அவர் சொன்னார்கள். அது 40ஆம் வசனம் சொல்லுது, அவர்களெல்லாம் விசுவாசத்தின் வல்லவர்களாக நற்சாட்சி பெற்றவர்களாக தேவனுக்கு வேண்டி வீர தீர செயல்களை புரிந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானதை தேவன் நமக்கென்று முன்னதாகவே நமக்கு நியமித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த 33:12. அல்லேலூயா. இந்த 33:12 எப்படி வசனம்? பென்யமீன் கர்த்தருக்கு நம்ம கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னா 1ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. அப்ப தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா நான் வேதத்தில் தேவனில் பிரியமா இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா நான் எதில் பிரியமா இருக்கணும்? நான் தேவனில் பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். நாம என்ன சொல்லுங்க? ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு நான் பிரியமானவனா இருக்கணும்னா நான் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். இரவு பகலும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய், நான் சொன்னது இந்த 2வது லெவல், ஆவியானவர் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் பணியை தந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை கொண்டிருப்பான். அவன் செய்வதெல்லாம் இலை உதிராதுன்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்க ஒரு மரத்துல இலை உதிரும். அல்லேலூயா. நீங்க ஆரம்ப காலத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஒரு ஜெபம் பண்ணிருக்கீங்க பாருங்க, அது நம்ம மரத்துல தான் இருக்கு. அதை கர்த்தர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு பிறகு ஞானஸ்தானத்துக்கு ஒரு ஜெபம் பண்ணீங்க பாருங்க, அதுக்கு துன்ப தொல்லைகள் வரும்போது ஒரு பொறுத்தனை பண்ணீங்க பாருங்க, ஆண்டவர்கிட்ட வரும்போது அதிகாலையில் திறப்புல நிற்ப ஆண்டவரே சொல்லி ஒரு ஜெபம் பண்ணீங்க பாருங்க, அது எல்லாம் அந்த மரத்துல தான் இருக்கு. அல்லேலூயா. அது உதிர்ந்தே போகாது. அது தேவனுக்கு முன்னாடி அதுக்கு முன்ன நினைவூட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க அதிகாலையில எரிச்சு ஜெபம் பண்ணலன்னா கர்த்தர் அந்த இலையை பார்ப்பார். தேவன் பொறுத்தனை எப்படிப்பட்டது? அதிகாலையில் ஆண்டவரே. அல்லேலூயா. புது வருஷம் வந்தால் ஒரு தீர்மானம், புது மாதம் வந்தால் ஒரு தீர்மானம், ஒரு கன்வென்ஷனில் ஒரு தீர்மானம் இல்லையா? தேவன் நம்மளை தொடும்போது ஒரு தீர்மானம், தேவன் ஒரு வெற்றியை, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாத்தையும் நம்ம பண்ண பொறுத்தனை எல்லாம் அங்கே இலையா என்ன செய்யும்? அங்கே நிற்கும். நம்ம ஒன்று ஆண்டவருக்கு சொல்லிட்டு செய்யலைன்னா கர்த்தர் எதை பார்ப்பாரு? அந்த இலையை பார்ப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அவர் மறக்கிற தேவனே, மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. இங்க இருக்கிற அத்தனையுடைய முடியை எண்ணி வச்சிருக்காரு. ஆதாம் முடியிலிருந்து இப்போ வரைக்கும் பிறக்க போற குழந்தைகளுடைய முடி வரைக்கும் அவர் எண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட மேக்ஸ்ல யாரும் போட்டி போட முடியாது. அல்லேலூயா. அதனால படிக்கிற பிள்ளை புத்தி உள்ளவங்க கணக்கு பார்க்க கடவுள் போட்டிருக்கு. அதனால படிக்கிற பிள்ளைகள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் மேக்ஸ்ல
கீழாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை அல்லேலூயா. கர்த்தர் மோசே சகல காரியங்களையும் கற்றுத் தேர்ந்து வாக்கில் வல்லவனானான். தாவீதின் சிறிய தகப்பனை யோனத்தான் படிப்பும் புத்தி உள்ள மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. சங்கீதம் 16:21 உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். அல்லேலூயா. 23 இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேக கூடவா மென்மேலும் அவனுக்கு கல்வியை கொடுக்கும். எவ்வளவு நீ படிக்கலாம். அல்லேலூயா. படிக்கிற அறிவை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதுக்கு புதிய கிருபை வாங்கி, அந்த புதிய கிருபைக்குள்ள உன்னுடைய மெமரி இருக்கிறது. அந்த புதிய கிருபைக்குள்ள நீ பாடத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த புதிய கிருபைக்குள்ள அன்றைய தினத்தினுடைய பலத்தையும் பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த புதிய கிருபையில நீ ஆண்டவருக்கு விட்டுக் கொடுக்கும் பொழுது ஆவியானவர்களை எப்படி ஜெபிக்க வேண்டுமோ அந்த ஜெபத்துக்கு நேர கர்த்தரை நடத்துவார். நீங்க செய்யற ஊழியத்துக்கு ஆண்டவர் காலையில ஒப்பு கொடுங்க. அவர் பெரிய காரியங்களை செஞ்சிருவார். கர்த்தருடைய நாமம் பலத்தற்கும் நீதிமான்கள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பார். அல்லேலூயா. 4ஆம் வசனம், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்ன செய்யணும்? அவரை எப்போது என்ன செய்யணும்? துதித்துக் கொண்டே இருப்பார். அவர்களை எப்போது என்ன செய்யணுமா? இருப்பார்கள். அது கீழே தான் சொல்லுது, உண்மையிலேயே பலம் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அது கீழே வசனம் படிக்கும் போது நம்ம நடந்து போற பாதையை பற்றி சொல்லப்படுறது. இந்த உலகத்துல அது கீழே வாசிக்கும் போது நம்ம உலகத்துல நடந்து போற பாதையை பற்றி சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. உண்மையிலே 5ஆம் வசனம் வாசிக்க 6ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். உண்மையிலே இல்ல 5 வாசித்து 6 வாசிங்க. உண்மையிலே பலம் கொள்கிற மனுஷன் பாக்கியவான், தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அது அழுகையின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, நான் என்ன செய்வேன்? அழுகிறது உண்மைதான், அதை நான் ஊடுருவி நடக்கக்கூடியவன். தாவீதுக்கு அல்லது நிச்சயமான கிருபை கர்த்தர் எனக்கு தெரிந்திருக்கார். அல்லேலூயா. உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள், அதை சொல்றேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் ஊடுருவி பாய்ந்து செல்வேன். உம்மாலே நான் ஒரு மதிலை, எனக்கு மதில் போட்டு வைக்க முடியாது. எவன் மதிலை கட்டுவான், நான் தாண்டுவேன். அல்லேலூயா. மதிலை கட்டுவான், லாங் ஜம்ப் முடியும், ஹை ஜம்ப் முடியும். அல்லேலூயா. நம்ம தான் கட்டிக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை அதை நீருட்டாக்கி கொடுக்கிறார்கள். அது எப்படியா? அது எப்படி நீருட்டாக்குறீங்க? துன்பம் வரும்போது அல்லேலூயா என்ன செய்றீங்க? அழுது என்ன செய்யணும்? நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் அழுகிட்டே சொல்றீங்க பாருங்க. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியே அவர்களை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. இது எப்படி சொல்லிட்டு இருக்கோமா? பிரச்சனை வந்து அழுதுக்கு தான் சொல்றோம். இதை சொல்ல என்ன செய்யலாம்? நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றாய் இருந்து அதிலே தண்ணீர் நதிகளாய் ஆறுகளாய் பாய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அல்லேலூயா. பயங்கர சோதனைகள் போராட்டங்கள் வர்ற நேரத்தில், எதிர்வரவுகள் வர்ற நேரத்தில் சங்கீத தொனித்தோட பேசிக்கிட்டே இருக்கும் பாருங்க. உன்னதமானவரின் உயர் மதங்கள் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிலையில் தாங்குவார் என்று சொல்லி அதை நம்ம பேசிக்கிட்டே இருக்க பாருங்க. அதை நாம் நீரூற்றாக்கி கொள்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய பொருளாதாரத்துக்கு வேண்டி, நம்முடைய தலைமுறைக்கு வேண்டி, நம்முடைய குடும்பத்துக்கு வேண்டி உபாகம் 28ஆம் அதிகாரம் 1 - 14 வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம அறிக்கைப்படுகிட்டே இருக்கிறோம் பாருங்க. அதை நாம் நீரூற்றாக்கி கொள்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அழிந்து போகிற ஆத்மாவுக்கு போய் அவங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு வேண்டி ஒரு சுவிசேஷம் சொல்றீங்க பாருங்க. அதுதான் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒருவன் நடந்தாலும் அல்லேலூயா அதை நான் எப்படி மாத்திடுறேன்? நீரூற்றாக்கி மாத்திடுறேன். அதுக்கு இல்ல அப்ப சொல்ற நான் நீரூற்றாக மாத்திரம் மட்டும் இல்ல, என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை தருகிறார். என் ஜெபத்துக்குள்ள பதிலுக்கு இங்க என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா மழை, முன்மாறி பின்மாறி கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. மழையும் குளங்களை நான் அழுகையின்
பள்ளத்தாக்கை உருவ நடந்து. அல்லேலூயா. நான் நடக்க அல்லேலூயா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, கடுக்கால அளவு இருந்த பிரச்சனை இப்ப முழங்கால அளவு மாறிடுச்சா? அல்லேலூயா. ஏன்னா தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கு. நீங்க சங்கீதத்தை சொல்ல சொல்ல என்ன செய்யுது? தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குது. நம்ம நடக்கிற நடையது தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஆலயத்துக்கு நேராக நடக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நான் நடக்க அல்லேலூயா, எனக்கு அனுகூலமான தண்ணி பாதத்துக்கு அடியில் இருந்தது. 1000 முறை நடந்த உடனே கணுக்கால் அளவு வந்து விட்டது. அல்லேலூயா. இப்பொழுது நான் நடக்க என்னுடைய முழங்கால் அளவு வருகிறது. இப்ப நான் நடக்க சத்தியம் என்னும் கச்சை கற்ற அளவுக்கு இடுப்பளவு வந்துருச்சு. அல்லேலூயா. இதுக்கு அடுத்து நான் போறது கர்த்தர் எனக்கு வேண்டிய ஒரு குளத்தை வெட்டி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது நீச்சல் ஆழத்துக்கு நேராக என்னை கொண்டு செல்கிறது. அல்லேலூயா. எவனும் கடக்க முடியாது. ஆனால் நான் அதை நிறுத்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. மழையும் குளங்களை நிரப்பும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றமாக இருந்து நீங்க பேசுறீங்க பார்த்தீங்களா? கணுக்கால வரும்போது நான் விடமாட்டாண்டவரே, கர்த்தரை ரட்சகர், கர்த்தரை என்னுடைய வல்லமை உள்ளவர், அவரை துதித்து ஆவியோடு கருத்தோடு துதித்து ஆராதித்து அவரை செபித்து ஆவியோடு கருத்தோடு செபித்து நீ கடக்க கணுக்கால் அளவு வந்தது உண்மைதான், முழங்கால் அளவு வந்தது உண்மைதான், இடுப்பு அளவு வந்தது உண்மைதான். எப்பொழுது நீச்ச ஆழத்துக்குள்ள கொண்டு போய் விடுகிறார். இந்த இடத்துலதான் நீயே நதிகள் உள்ள ஒரு பெரிய பரலோகத்தின் பொக்கிஷமாய் நீ மாறி விடுகிறார். யோவான் 7:38 சொல்லப்படுகிறது. வேத வாக்கியம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். என முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணது எது தெரியுமா? அழுகையின் பள்ளத்தாக்குல கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சியடைய மாட்டேன். என்னை காண்கிறவர் என்னை கைவிட மாட்டார். என்னை தொடுகிறவனை அவர் கண்மணியை தொடுகிறான் என்று அவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவது இல்லை. நம்ம இப்படி சொல்ல நேரம் நம்மளை கொண்டு போய் குளத்துல விட்டாரு. அல்லேலூயா. குளத்துல நீந்தல் இல்லை. அதுக்கு முதல்ல நீங்க தண்ணியில படிக்கணும். அல்லேலூயா. எசேக்கியேல் சொல்லப்பட்ட மாதிரி ஆலயத்தினுடைய வடபுறத்திலிருந்து நதிகள் பாய்ந்து பலிபீடத்திலிருந்து பாய்ந்து போனது. அது நடக்கும்போது அந்த ஆலய வாசல்ல எவ்வளவு கேப் இருக்கும்? நீங்க கதவை அடைச்சு மூடப்பட்ட கதவு கீழே எவ்வளவு கேப் இருக்கும்? கேப் வச்சாதான் இருக்கும். அல்லது இல்லைன்னா இருக்காது. ஆனா இங்க ஒரு சின்ன கேப் இருக்கு. கூடி போனா 2 இன்ச்சு கேப் இருக்குமா? 2 இன்ச்சு கேப் இருக்குமா? இந்த 2 இன்ச்சு கேப்ல வர தண்ணி கடுக்கால அளவு வராது. ஆனா அந்த 2 இன்ச்சு கேப்ல வர தண்ணி நான் 1000 முறை தேவனுக்கு வேண்டி நடக்க என் கணுக்கால் அளவு அது உயர்ந்தது. அல்லேலூயா. 2வது 1000 முறை நடக்க முழங்கால் அளவு வந்துருச்சு. 2வது 3வது இடுப்பு அளவு வந்துருச்சு. 4வது நீச்சல் அளவு நேரம் வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த ஆலயத்தின் வாசல் வேற ஒன்றும் இல்லை, உங்க வாய் தான். உன் வாயை விரிவாகி தர நன்மை நடத்துவார். அல்லேலூயா. உன் வாயை விரிவாகி தர நன்மை நடத்துவார். நீ எதையெல்லாம் நீ தேவனுடைய சமூகத்துல நீ நன்மை பண்றையோ அவைகளை நிலவரப்படுத்துவார். அல்லையா. நீ எதையெல்லாம் தேவ சமூகத்துல செபிச்சிருக்கிறீங்களோ, எதற்காக அந்நிய பாஷைகளை பேசி தேவ சமூகத்துல ஆண்டவரே இந்த காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எடுப்பதற்கு வேண்டி செபிச்சிருக்கீங்களா? ஆத்மாக்களுக்கு வேண்டி செபிச்சிருக்கீங்களா? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு பரிசுத்தவான்களுக்கு வேண்டி செபிச்சிருக்கீங்களா? அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அதனால கர்த்தர் சொல்லிட்டாரு, நதி வேற எங்க இருந்து வராது, உங்க வாயிலிருந்து தான் வரும். அல்லேலூயா. யோவான் 7:38 வாசிக்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க. யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னை விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். அல்லேலூயா. நீ வெளியில அழுகையின் பள்ளத்தாக்கு உருவம் நடந்து நீ நீங்கிறது குளத்துல தான். அல்லேலூயா. ஆனா நீங்க எவ்வளவு தூரம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களோ, எவ்வளவு தூரம் அவர் சமூகத்தில் காத்திருந்து பலனை பெற்றுக் கொண்டீங்களோ, அது கர்த்தர் வெளிப்படையாகி கொடுக்கிற ஒரு பதில் என்ன தெரியுமா? எப்பா, நீ வெளியில நீந்திட்டு இருக்கிறது உண்மைதான், ஆனா உனக்குள்ள இருந்து நதிகளை நான் எழுப்புகிறேன். அல்லேலூயா. பல ஊற்றுகள் சேர்ந்தாதான் ஒரு ஆறா மாற முடியும், பல ஆறுகள் சேர்ந்தாதான் ஒரு நதியா மாற முடியும். ஆனா இப்போ உனக்குள்ள இருந்து என்ன வருது? நதிகள் புறப்படுகிறது. அல்லேலூயா. இந்த தண்ணி எங்க புறப்படுது? உனக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை உள்ளே இருக்கிறவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஜலத்தின் மேல் அசைவாடி வெளிச்சம் உண்டாக கடவுளை என்று சொல்லும் பொழுது இருள் விலகிற்று. அதற்கு நல்லது என்று பார்த்து சிருஷ்டித்தார். உங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். வெளிச்சம் உண்டாகட்டும், இந்த தேசத்தில் எழுப்பது
அழுகையின் பள்ளத்தாக்கி அவர்கள் ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையில் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து, அவர்கள் பலத்தின் மேல், முதல்ல பலமுள்ள தேவன் உள்ள வந்தார். அவர்தான் குமாரனாகிய கிறிஸ்து. அவர் சாத்தானை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர். நான் வானத்தில் பூமியில் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆனால் உனக்குள்ளதாக இருப்பேன். அல்லேலூயா. அப்படி சொன்னவருக்கு பெந்தெகோஸ்தே நாளில் காத்திருந்த உடனே ஆவியானவர் இறங்கி வர ஆரம்பித்தார். அல்லேலூயா. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து, அவர்கள் நீ ரட்சிக்கப்பட்டவுடைய வார்த்தை உனக்கு வந்துச்சு, அதே பலம் தான். ஆனா இப்போ ஆவியானவர் காத்திருக்கும் பொழுது வந்துச்சு பார்த்தீங்களா, இது பலத்தின் மேல் பலம் அடைந்து அவர்கள் சியோனிலே இமை பொழுதுல அவரை போல மாறப்போம். இந்த பூமியில அல்லேலூயா சியோனை போலவே நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த டெல்லிக்கு நாங்கள் முந்தின நாட்களில் போகும்போது எல்லா இடத்துக்கும் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ அங்குள்ள அடிக்கடி போய் அங்கே போய் என்ன செய்வோம்னா, அங்கே ஒரு தூது இப்போ போக முடியுமான்னு தெரியல, முந்தி போகிறோம், அதை சுற்றி நாங்கள் போயிருக்கிறோம். ஒரு தூதர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த ஏரியாவுக்குள்ளே போயிருக்கிறோம் நாங்கள். அப்படி போகும்போது அமெரிக்கா பார்த்தா அந்த கேட்டே அமெரிக்கா மாதிரியே இருக்கும். யூகேக்குள்ள பார்த்தோம்னா அந்த கேட்டு அதுக்குள்ளே போனால் நீங்கள் இந்தியாவை பார்க்க முடியாது, இந்தியாவை பார்க்கவே முடியாது. அந்த அமெரிக்கா எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் அப்படியே இருக்கும். யூகே எப்படி இருக்குதோ அப்படிதான் இருக்கும். ஜெர்மனி எப்படி இருக்குதோ அந்த ஸ்டைல் தான் இல்லை, அதனுடைய பில்டிங் அதனுடைய கலாச்சாரங்கள் தான் உள்ள இருக்கும். அந்த கேட்லேருந்து உள்ளே போடுறது. நான் அதில் போனோடனே அந்த காலத்தில் ரொம்ப மோசமாக பார்த்தது ஆப்கானிஸ்தான் தான். அப்போ நான் பார்த்தேன், போய் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நல்ல அப்போ ஆப்கானிஸ்தான் என்ன கிடாச்சுன்னா 2 தகர பெரிய கேட்டு, தகர கேட்டை திறந்துக்கலாம் முடிக்கலாம். ஆனால் அப்போ அந்த நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் எந்த நாடு என்ன நிலைமையில் இருக்குதோ அப்படித்தான் இருக்கு. நீங்கள் அமெரிக்காவில் போய் இந்தியாவை பார்த்தீங்கன்னா இந்தியா எப்படி இருக்குதோ அப்படித்தான் வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு தூதர்கள் ஸ்தானாதிபதிகளை ஒரு நாட்டில் அமெரிக்காவின் ஸ்தானாதிபதிகள் அந்நிய நாட்டினுடைய ஸ்தானாதிபதிகள் இருக்கும் பொழுது அவங்க அந்த ஸ்டைலில் தான் வாழ்வாங்க. அவங்க தான் ஆண்டவர் சபாவில் இந்த இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட அவங்க தான் பேச முடியும். இந்தியன் கவர்மெண்ட் சொல்றதை இந்த தூதர்கள் தான் என்ன செய்ய முடியும், அவங்க பேச முடியும். உங்களை என்னையும் கத்து இந்த பூமியில ஸ்தானாதிபதி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய நடைமுறை பாவனை எல்லாம் அதை சார்ந்துதான் இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய துதி ஸ்தோத்திர ஸ்டைல்லாம் எப்படி இருக்கணும், மேல சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் எப்படி கலகம் இல்லாமல் ஒரு பரிசுத்தத்தோடு சொல்லுகிறார்களோ அதை போலதான் இருக்கணும். மேல எப்படியோ அப்படி கீழே வாழணும். அப்படின்னா மேல இருக்கிறவரை கீழே வந்துடுவார். அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினா ஆவியானவர் எங்குள்ளோ சத்தியாவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், கத்த பெரிய காரியங்களை. அப்ப பரலோகத்தினுடைய தேவன். அல்லேலூயா. திடீர்னு அமெரிக்காவில் ஒரு மந்திரி வராதுங்களே, அவர் எங்க போய் தருவாருன்னு தெரியல. இந்த தூதர்களுக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு கோட்டர்ஸ் இருக்கும். ஆமே, அங்க வந்து இருப்பாங்க. இப்போ பரலோகத்திலிருந்து தேவனை பிதாவே இறங்கி வர, எப்ப இறங்கி வரேன்னு சொன்னா பிதா இறங்கி வருவாரா? அவர் பேர் இன்னொரு பேர் இருக்கு, ஒருவரும் சேரக்கூடாத வாசம். எவனும் பார்க்க முடியாது இருக்கு. பார்க்க முடியுமா முடியாதா? முடியும். எப்படி முடியும்? பரிசுத்த ஆவியானவர் நடத்தினாதான் முடியும். அதுதான் சொல்றது 14ஆம் அதிகாரத்தில், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. 21ஆம் அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்க நேரத்தில் யோவான் 14 என் கற்பனைகளை என்ன செய்யணும்? கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல அவைகளை கை கொள்ள வேண்டும். வேதத்தை என்ன செய்யணும்? டெய்லி வாசிக்கணும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:3 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருப்பவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலமும் சமீபமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வாசிக்கிறேன். என் பிதாவுக்கு அன்பாக இருப்பான். என் பிதாவுக்கு வசனத்தை மாற்ற மாட்டீங்களா? சரி, அதுக்கு நான் அவனுக்கு அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்த. அவன் என்னது? பைபிள் உள்ள ரகசியத்தை நான் வெளிப்படுத்துவேன், வார்த்தையை அவனுக்கு மறைக்க மாட்டேன். கடைசியில் போகும்போது சீசர்களுக்கு கண்களை
ஏன் திறக்கணும்? சத்திய ஆவியானவர் நம்மளை நடத்த அநேக ரகசியங்கள் நமக்கு வெளிப்படும். அல்லேலூயா. அப்புறம் சொல்லுது, நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அதுக்கடுத்து 22 காரியம் தராத யூதாவை நோக்கி, என் உலகத்துக்கு போய் வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போகிற காரியம் என்ன என்றால், இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவனின் அன்பாயிருந்தால் வசனத்தை இதுதான் ஒருவனில் அன்பாயிருந்தால் அதான் வசனத்தை கைக்குள்ள ஏவான ஆகாம அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு கடனை தான். என்னது? எல்லாத்தையும் பூசி இதை மட்டும் பூசிக்காது. இப்போ 1000 கடத்தை நம்ம வச்சுருக்கோம். யாரால வந்து நினைக்கிறீங்க? ஆதாரம் எவ்வாறு மூலமா வந்ததுதான். புதிய ஏற்பாடு சொல்றாரு, 10 கற்பனை வச்சுக்கிட்டு இருக்கியா? அது 613 கட்டளை இருக்கு. அது மட்டும் நினைச்சிட்டு இருக்கியா? நான் கற்பனைகளை அதிகப்படுத்த வந்தேன். அதுலையா அன்னைக்கு செஞ்சாதான் பாவம், நீ பார்த்தாலே பாவம், நீ நினைச்சாலே பாவம். அப்ப எவ்வளவு பரிசுத்தமா வாழணும்? ஏன்னா ஆவியோட உட்கார்ந்துருக்காரு. இங்கே சொல்லப்படுகிறது, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவனின் அன்பாய் இருந்தால் அவனின் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். அவனில் நாங்கள் யார்? ஆல்ரெடி ஆவியானவர் உள்ள வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆவியானவர் இருக்குங்க 1:3 படி 6:19 படி உள்ளதான் இருக்கிறார். அல்லேலூயா. இவர் மேல போய் பரிந்து பேச போறேன்னு போயிட்டாரு, வசனத்தை உள்ள வச்சு போயிட்டாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆவியானவர் சத்தியத்துக்குள்ள நடத்தும் போது, ஆவியானவர் சத்தியத்தில் நடத்தும் போது, நீ அந்த சத்தியத்தை கீழ்ப்படிக்கும் போது எங்களுக்கு பரலோகத்தில் உட்கார முடியாது, வழக்குலாம் வந்து உட்காரணும் அடம்பிக்கிறாங்க. யாரு? பிதாவும் தேவன். அதான் சொல்றது, நாங்கள் அவனிடத்தில் வந்து, யாரு? நாங்கள் யாருக்கு ஆல்ரெடி உதவியா இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவர்களோடு சொல்லல, சபையோடு சொல்லல, ஏன் தனித்தனியா. அல்லேலூயா. எனக்கு பரிசுத்தமாக, என் இதயத்துக்கு ஏற்றவனாக, என் வீட்டில் உண்மை உள்ளவனாக, என் வசனத்துக்கு கீழ்ப்படிகிறவன் இருக்கிறானோ அவனுக்கு வந்து நானும் பிதாவும் வாசம் பண்ணுவோம். எங்களை கொண்டு வரதே ஆவியானவரின் வேலை. ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் சத்தியத்தை அறிவீர்கள். என்ன விடுதலை? பரலோகத்திற்கு தேவனை எனக்கு வந்துள்ளார். அல்லேலூயா. மேல போய் உட்காரணும்னா, அல்லேலூயா, மேல போய் உட்காரணும்னா நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கீழே அவருக்கு விட்டு. அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. அல்லேலூயா. வானத்தில் அவர் உட்கார்ந்து இருந்தார், பூமியோ மனுபுத்திரருக்கு அவர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த பூமியை மனுபுத்திரர் கொடுத்தார் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? இந்த பூமியில, அல்லேலூயா, ஆவியானோட நிறுத்திக்காதீங்க. அல்லேலூயா. வசனத்துல வழி புள்ளி மாறாது, வசனம் பொய்யுரையாது. சொல்றாங்க, நீ உண்மையா வாழ்ந்தனா, அன்பா வாழ்ந்தனா, என் வார்த்தைப்படி வாழ்ந்தனா, நானும் பிதாவும் உனக்குள்ள வந்து உட்கார்ந்து தனிப்பட்ட அழைப்பு, தனிப்பட்ட உடன்படிக்கை. சபைக்கு சொல்லல, இந்த சபைக்கு சொல்லிருக்கா? அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உண்மையா வாழணும். அல்லேலூயா. மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இருக்கும் பொழுது இந்த வசனம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினா ஆவியானவரை கொண்டோ சத்தியத்தை அறிவீர்கள். என்ன விடுதலையாகும்? இந்த சத்தியத்தை நீ கை கொண்டனா, நீ ஏன் அன்பா இருக்க, நானும் உங்ககிட்ட அன்பா இருக்கேன், நான் உங்ககிட்ட அன்பா இருக்கேன்னு சொல்றது மட்டும் இல்லாம, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற பிதாவாகிய தேவனும் இப்பொழுது அவர் பக்கத்தில் பரிந்து பேசுகிற குமாரனாகிய தேவனும் நாங்கள் அவனுக்குள் வந்து வாசம் பண்ணோம். இங்க வந்துருவாரா வர மாட்டாரா? இங்க வந்துருவாரா வர மாட்டாரா? இதை நம்ம புரிஞ்சுக்காம, அல்லேலூயா, நமக்கு 1008 தேவை இருக்கு. அதான் சொல்லிட்டாரு, என்ன பின்பற்றணும், என் சிந்தை எடுத்துட்டு வா. நீ அளவின் பலத்தாக தான் வருவ, ஊடுருவி வருவ. பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், அதையெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நான் ஜெயத்தை தந்திருக்கிறேன், மேற்கொள்வதற்கு வசனத்தை தந்திருக்கிறேன். நீ மேற்கொண்டுக்கோ. ஆனா உன்னுடைய நோக்கமே ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற பிதாவை உனக்குள் கொண்டு வருவதே அந்த பெரிய நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு நீ குமாரனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், வார்த்தை நடத்துகிற டீச்சருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது குமாரனையும் ஆவியானவரை அனுப்பின பிதாவே நமக்குள்
பிதா இடத்துல வருவாரு. இந்த வசனம் உண்மைனா வந்ததுன்னு ஆகும். அதுக்கு நம்ம என்ன செஞ்சக்கூடாது? சோடையா வாழக்கூடாது. உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், பிதாவினுடைய இருதயத்துக்கு ஏற்றங்களா வாழணும், பிதாவுடைய வீட்டில் உண்மை உள்ள வாழணும். அவதான் சொல்றாரு, நான் கொடி, நான் செடி, நீ கொடி, தோட்டக்காரன் பிதா. நம்ம பிதாவின் தோட்டத்தில் தான் இருக்கிறோம். நானே மையான திராட்சை செடி. அல்லையா? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அவர் என்ன செய்யறாரு? கவாத்து பண்றாரு, கொத்தி எரு போடுறாரு, தண்ணீர் பாய்ச்சுறாரு. அதுக்கெல்லாம் நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். அல்லையா? சொல்ல மாணவரே, மிகுந்த கனிகளை கொடுக்க எனக்கு நீங்க உதவி செய்யாங்களே. எல்லாரும் சேர்ந்திருக்கலாமா? எல்லாரும் சேர்ந்திருக்கலாமா? உண்மையிலேயே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். ராகாதாரா சந்தரா நிகழ்வுரமான உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லா ஆண்டவரும் சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையில் பலன் கொள்ள, காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே ரீகாந்தோராமா சந்தரா நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ரீபாலா தீனா கரா தரா தரா குற்றம் குறைகளை மன்னிங்க. ஆண்டவரே கரை கரையற்ற ஒரு மனவாட்டியை வாழ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே இறைமையா 31:11-12 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தருடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அவர்கள் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி என்பதாக இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. நீங்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. கர்த்தருக்கு பலனாக இருக்கிறார். கர்த்தர் புது புதுமையை நாளுக்கு நாள் கொண்டு வருகிறார். அவருடைய அபிஷேகம் பெரியது, அவருடைய மகிமை பெரியது. கொஞ்ச நேரம் வாய்கிடத்த அந்த அந்நிய பாஷைகளில் நீக்கா தூரமா சப்தம் கரதலாந்தாரா உரவனதினா கரதலாந்தாரா மகிமை 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 வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒரு புதிய பலன் இறங்கட்டும், ஒரு புதிய வல்லமை இறங்கட்டும், ஒரு புதிய அன்பு இறங்கட்டும். உண்மையிலே பலன்களத்தக்கலாம் ஒரு புதிய பலத்தை பற்றி அனுபவிக்கலாம். வல்லமையின் கரம், வல்லமையின் கரம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே ஆண்டவரை பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரை நாங்கள் துதிக்க, நாங்கள் பரிசுத்தமாக இருக்க, பரிசுத்த அலங்காரத்தோடு துதிக்க ஆண்டவரை நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை வழி நடத்தி பலப்படுத்துங்க. நன்மை கிருபை தொடரட்டும், மகிமையின் காவல் உண்டாகட்டும். ஆண்டவரே தேவனுடைய கிருபையில கர்த்தரைகளை நடத்துகிறாங்க. ஆண்டவரே ஒரு புதிய வல்லமையின் மகிமையை கற்றுக்கொள்ள நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் ஓடொடுத்திருக்கும், அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே எல்லா விண்ணப்பங்களுக்கு கர்த்தரை பதிலை தருவீராக, கிருபைக்குள்ள ஓடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே மகாபெரிய ஜெயம் உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த நாட்களில் கர்த்தாவே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய ஒரு பலனை, ஒரு விடுதலை, ஒரு ஜெயத்தை கர்த்தரை தருவீராக. கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.